ஓகே, வெல்கம் பேக் டு வேல்பாரி வேர்ல்டு. 57வது எபிசோடு. திசைவேலரும் தேக்கனும் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. தேக்கன் தனக்கு உடல்நிலை சரியில்லை, இனிமேல் நம்ம உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, இதோட போர்க்களத்துக்கு போகவே முடியாது, போர்க்களத்துக்கே போனாலும் நம்மளால யாருக்குமே அங்க பலன் இல்லை, நம்மளால அங்க உடனடியா முடிவு எடுக்க முடியல, நம்மளால பல உயிர்கள் போயிட்டு இருக்கு, பாரி களத்துக்கு வர்றதுக்கு நானே இடைஞ்சலா இருக்கேன், அவன் பரம்ப விட்டு கீழே இறங்கி சண்டவே போடக்கூடாதுன்னு ஒரு பரம்பு ஆசானா முடிவெடுக்க தெரிஞ்ச எனக்கு பரம்போட எதிர்கால வீரர்களை காப்பாத்த ஒரு முடிவெடுக்க தெரியல, இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர் பயன்படுத்தாம இருந்த அவருடைய வில்லு அவர் கொஞ்ச நாள் பயன்படுத்தல. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லைனால வெறும் ஈட்டியை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாரு. அந்த வில்லு பயன்படுத்தப்படாம அங்கேயே இருந்துச்சு. அப்படியே எட்டி எட்டி அதை எடுத்தாரு. மேல மூங்கில்ல அந்த அம்பரா தூணி அது இருந்துச்சு. விலா எலும்பு ஒரு பக்கம் குத்திக்கிட்டு இருந்தாலும் அதையும் எட்டி எட்டி இந்த மூங்கில் மேல இருந்ததை எடுத்தாரு. மறுபக்கம் திசைவேலர் இரவாதன் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு, இரவாதனே, நீதான் இருக்கையிலேயே ஒரு மாபெரும் வீரன், மாவீரன், மாவீரர்களுக்கெல்லாம் மாவீரன் நீதான், கடைசி வரைக்கும் உனக்கு மரணமே கிடையாது, இரவாதன் மரணமற்றவன்னு காலம் உள்ள வரைக்கும் உன்னை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா போய் அவரோட இருக்கையில உட்கார்ந்தாரு. இவர் என்ன செய்ய போறாருன்னு எல்லாரும் யோசனை, கீழே இருக்கவங்க யோசனை இருந்தாங்க. கபிலர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு இவர் என்ன செய்ய போறாருன்னு. அதே சமயம் நாளிகை கோல் இருக்குல்ல, அந்த நாளிகை கோல்ல அதுல ஒரு நேரத்தை காமிச்சிருக்காக ஒரு அம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதை அப்படியே தன்னுடைய கால் விரல்ல அப்படியே உடைச்சாரு. உடைச்சி மேல பார்த்தாரு. மேல பார்த்துட்டு அவர் கண்ணுல முழுக்க முழுக்க வானத்துல இந்த விண்மீன்களும் வானமும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே இந்த நாளைக்குள்ள பாத்துக்கிட்டே இருந்தாரு. மேல இவரையே வானத்தை காமிச்சு இதை காமிக்கிறாருன்னு கபிலர் பாத்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு அது அப்படியே அவர் குரல் வழியில அப்படியே உள்ள அந்த அம்பை குத்தி இறக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் தேக்கன் கால் விரல்ல அந்த வில்லோட நான் இருக்குல்ல, அந்த நானை இழுத்தாரு. காலோட விரல்ல இழுத்துக்கிட்டு வலது கையில அம்பை சொருவி அப்படியே காலில் கட்டை விரல அப்படியே எடுத்து விட்டாரு. காலை விட்ட உடனே கழுத்துல அந்த அம்பு சொருகுனுச்சு. ஒரே நேரத்துல மாபெரும் ஜாம்பவான்கள் ரெண்டு பேரும் விழுகிற நேரம். நாளிகை கோல் குத்தி திசைவேலர் அங்க விழுந்த அதே நேரம் அம்பு சொருகி தேக்கன் இங்க அப்படியே கீழே விழுகிறாரு. தேக்கன் கீழே விழும்போது அவருக்கு பழசு எல்லாம் ஒரு முறை கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இந்த பரம்பு நாட்டுல இருந்த நாகப்பச்சை வேலி, அதோட வாசம், அவர் முதல்ல பகரி வேட்டை ஆடினது, அந்த பகரியோட ஈரல் தின்னு பரம்பு நாட்டுக்கு ஆசானா மாறினது, கொற்றவை கூத்து களம், அளவனோட கண்ணு, திரையர்களை விரட்டிட்டு ராத்திரி பகலா ஓடுனது, காலம்பனோட கதையை கேட்டு அழுதது, கீதானி செத்து போனது, குல ஒலிகள் கேட்டது, குல நாகினிகளோட ஒலிகள் கேட்டது, இது எல்லாமே அவருக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்படியே கண்ணை சொருகுனாரு, கண்ணை மூடினாரு, அப்படியே விழுந்தாரு. அந்த பக்கம் திசைவேலர் அப்படியே அம்பு குத்துன உடனே, அந்த நாளிகை கோல் அம்பு மாதிரி இருந்து குத்துன உடனே பொதிகை மலை உச்சிக்கே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. வானத்தை பார்த்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த விண்மீன் நட்சத்திர காலத்துல இருந்து ஆரம்பிச்சு குதிரையோட தலை மாதிரி இருக்கிற விண்மீன்களை பார்த்து விண்மீன்களை ஆராய்ச்சி பண்ற கத்து கொடுத்தது அப்படின்னு வேற விண்மீன்களா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் உருவத்துல அவர் கண்ணுல ஒரு உருவம் வந்துச்சு. அது யாருன்னா முடத்திருக்கனோட உருவம் அவருக்கு அப்படியே வந்துட்டு போச்சு. அவன் காட்டி கொடுத்த இந்த நிலம் மரண பாதையில தான் முடியும்னு சொன்னது எல்லாமே இங்க நடந்துருச்சு. கடைசியில தனக்கே மரணம் வந்துருச்சு. கார்த்திகை நட்சத்திரங்களோட 6வது ஒளின்னு ஒண்ணு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தோட 6வது நாள் 6வது ஒளி சுத்தி ஒரு நீல வட்டம் ஒண்ணு வரும். அந்த நீல வட்டம் வர மாதிரியே இப்ப அவரோட கண்ணு சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. கண்ணு வெளிச்சம் மங்கி மங்கி போய் அப்படியே கீழே விழுந்தார். 2 ஜாம்பவான்களும் சரிஞ்சு இறந்து போனாங்க. தேக்கனை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த கூவல் குடி வீரன் அந்த குடிலுக்குள்ள வந்த உடனே ஆசான் செத்து கிடக்கிறத பார்த்து தன்னுடைய 2 கைகள்லயும் ஆசானை தூக்கிக்கிட்டு அந்த எரளிமேடு பகுதிக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். கூவல் குடிக்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த கூவல் ஓசை மூலமாவே கதற தொடங்கிட்டான், கத்த தொடங்கிட்டான். காடு முழுக்க சொன்னான், எல்லா உயிர்களுக்கும் சொன்னான், பறவைகளுக்கு சொன்னான், மண்ணில் இருக்க உயிரினங்களுக்கு சொன்னான். குழலோசை, மணி ஓசை, மரம் ஓசைன்னு இப்படி மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லா உயிரினங்களுக்கும் தனித்தனியா அவன் சொல்லிக்கிட்டே வந்தான். அதோட குறிப்புகள் மூலமா சொல்லிட்டு வந்தான். அந்த ஓசை மத்த கூவல் குடிகளுக்கும் கேட்டுச்சு. எல்லாரும் சேர்ந்து இப்ப ஓசை கொடுக்க தொடங்கிட்டா, சத்தம் உடைக்க தொடங்கிட்டாங்க.
எல்லாரும் சத்தம் கொடுக்கும்போது நாகக்கரடு, இரளிமேடு, காரமலை இப்படி எல்லா பக்கமும் அந்த சத்தம் வந்து பயங்கரமா எதிரொலிச்சிச்சு. தேக்கனோட மரணம் எல்லா பக்கமும் செய்தியா வந்துச்சு. சூலூர் வீரர்களோட உடம்ப மூஞ்சல் நகரத்துல இருந்து முழுசா எடுத்து முடிச்ச முடியலுக்கு இப்ப அந்த சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? எல்லாம் கத்துறாங்களே கதற மாதிரி கூட வந்த கோவில் குடியினர் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவர் அங்கிருந்து கிளம்பும் போது போற வழியில கபிலர் இருக்கிறத பார்த்தாரு. கபிலர் ஏன் திடீர்னு இங்க வந்திருக்கிறாருன்னு ஆச்சரியம். கபிலர் மேல இருந்து பரன்ல இருந்து வேக வேகமா கீழே வந்து இறங்கி ஒடியாருவாரு. வரும்போது திசைவேலர் உடம்புல இருந்த ரத்தம் படிஞ்ச துணிய கையில எடுத்துக்கிட்டு ஒடியாருவாரு. கபிலர் இறங்குனதும் முடியன் பார்த்தான். இவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு கேட்கறப்ப முடியன் ஒரு தகவல் கபிலர் சொல்ல வருவாரு. அப்ப முடியன்ட்ட கோவில்குடி மூலமா தெரிஞ்ச தகவலை சொல்லுவாங்க. கபிலர் சொன்னோன்னு கபிலர் ரொம்ப உறைஞ்சி போயிருவாரு. மயூர் கிளார் மன்னிப்பு கேட்கற மாதிரி கையெடுத்து கும்பிட வருவாரு. ஆனா கையை தட்டி விட்டுட்டு முடியன் கூட குதிரையில ஏறி இங்க வந்துருவாரு. முடியன் இங்க வரும்போதே இங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும். முடியன் அப்படியே வேகமா வந்து தேக்கனோட காலை தூக்கி தன்னோட நெஞ்சில வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஒரே நாள்ல அவனோட ஆசானையும் இழந்துட்டான், மகனையும் இழந்துட்டான். உடஞ்சி போய் ஆனா உடஞ்சி வெளியே தெரியக்கூடாதுன்னு காட்டிக்கிட்டு ரொம்ப அழுகுறதுக்கு தெரியாம உட்காந்துருப்பான். கபிலர் அவன் தான் கொண்டு வந்த அந்த திசைவேலரோட துணி இருக்குல்ல, அந்த துணியை ரத்தம் படிஞ்ச துணியை இரவாதன் மேல போர்த்தி விட்டாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. இவர் எதுக்கு வந்து திசைவேலரோட துணியை இங்க போத்துறாரு அப்படிங்கிறப்ப அந்த மாவீரனோட கடைசி கட்ட சம்பவங்களை எடுத்து சொன்னாரு கபிலரு. அந்த நேரத்துல திசைவேலரோட ரத்தம் இருக்குல்ல, அந்த துணியில படிச்ச ரத்தம் அது அப்படியே இரவாதனோட ரத்தத்தோட கலந்து அப்படியே வடிஞ்சு இரவாதனோட காலில் வந்து நின்னுச்சு. எல்லாரும் உறைஞ்சி போயிட்டாங்க. பரம்பு நாட்டோட பெண்கள் இவ்வளவு நாளும் நடந்த போரை அந்த காரமலை உச்சியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்ல ஒவ்வொரு சத்தம் கேட்கும். தன்னுடைய கணவனோ காதலனோ தம்பியோ அண்ணனோ அப்பாவோ யாரோ இறந்துட்டாங்க. யார் இறந்துட்டாங்கன்னு தெரியல. ஆனா யாருக்கோ அங்க துக்கம் அனுசரிச்சு அழுகிறாங்க. பரம்பு நாட்டுல ஒரு நம்ம தரப்புல பரம்பு தரப்புல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு அழிச்சிட்டு யாருன்னு தெரியாம துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வரணும்னு ஆசை இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம காதல் இறந்துட்டானா, நம்ம கணவன் இறந்துட்டானா, நம்ம தம்பி இறந்துட்டானா, நம்ம அண்ணன் இறந்துட்டானான்னு பாக்க துடிச்சு வருவாங்க. ஆனா அங்க உள்ள ஒரு வயசான ஒரு பொண்ணு ஒரு பெண்மணி இருப்பாங்க. வயசான ஒரு பெரிய அத்தா சொல்லுவோம். அவங்க அவங்க போக கூடாது, பெண்கள் போக கூடாதுன்னு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தேக்கனோட அந்த மரணத்தை அந்த கோவில்குடி செய்யற சொன்னா பாத்தீங்களா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தேக்கனோட மரணம்னு. அது அவங்களையே கலங்க வச்சுட்டோம். இது வரைக்கும் இளம் பெண்களை பூரா தடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப அவங்க கோபத்திலையும் பதட்டத்திலையும் அழுகையிலையும் கட்டுப்படுத்த முடியாத அழுகையிலையும் அடிச்சுக்கிட்டு நாகக்கரத்துக்கு ஓட தொடங்கிடுவாங்க. அந்த பெரியாத்தாவை அங்க நிப்பாட்டி யாரையும் தடுக்க சக்தி யாருக்குமே இல்லை. அந்த ஒரு வயதான கிளவியை நிப்பாட்ட யாருக்குமே தெம்பு இல்லாத பெரியல ஆதினி மட்டும் வேக வேகமா குறுக்க போய் நிற்பாங்க. குலநாயகினிகளே தடுக்க முடியல, யாராலையுமே தடுக்க முடியல. அந்த பெரியாத்தாவை ஆதினி எப்படி சொல்லி சமாதானப்படுத்துவா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆதினி ஒரு வார்த்தை சொல்லுவா. சொன்ன உடனே அந்த பெரியாத்தா உடனே வேக வேகமா விரிச்சு போட்டிருந்த முடியை எடுத்து கொண்டை போட்டுக்கிட்டு வேக வேகமா திரும்பினா. அவ இப்படி எதுக்காக திரும்பினா, ஆதினி என்ன சொன்னா அப்படிங்கிறத கடைசியா பார்க்கலாம். நடுவுல அதே நேரம் பரம்பு தரப்புல தேக்கன் இரவாதன்னு 2 இழப்புகளை சந்திச்ச எல்லாருமே உறைஞ்சி போயிருக்க நேரத்துல வாரிக்கேன் சரி அடக்கத்துக்கான வேலையை பார்ப்போமா, ஏன்னா நாளைக்கு காலையில நம்ம இப்படி அழுதுகிட்டே இருந்தா நாளைக்கு காலையில போர் பண்ண முடியாது, ஆனது ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில இப்படி அழுதுகிட்டே தூங்காம இருந்தா போர்ல நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும், ஆகிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் எந்த வேலையும் இங்க கிடையாது அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா பாரி அதை சொல்லுவான். இனிமேல் இங்க எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு பாரி சொல்லும் போது எல்லாரும் பாரியை பார்ப்பாங்க. தட்டேங்காடு பூரா குவிஞ்சு கிடக்கிற அந்த எதிரிகளை கொன்னுட்டு நீலனை கூட்டிட்டு வந்த பிறகுதான் இனிமேல் இந்த வீரர்களுக்கு நம்ம இறுதி சடங்கு செய்வோம், அதுதான் இந்த வீரர்களுக்கு நம்ம செய்யற மரியாதை அப்படின்னு பாரி சொல்லுவான். இன்னொரு பக்கம் வேந்தர்கள் அடுத்து என்ன செய்யறது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உட்கார்ந்து பேசுற நிலைமையில மூஞ்சல் நகரமே சரிஞ்சிடுச்சு. பேரரசர் குலசேகர பாண்டியன் இருக்கிற கூடாரமும் நீலன் இருக்கிற கூடாரம் மட்டும்தான் அங்க முழுசா இருக்கு. மத்த எல்லா கூடாரங்களுமே அழிஞ்சிருச்சு. அழிஞ்சது மூஞ்சல் மட்டும் இல்ல, மூவேந்தர்களோட சிறப்பு படை. மற்றபடி எவ்வளவோ வீரர்கள் இருந்தாலும் இங்க இன்னும் மிச்சம் எவ்வளவோ வீரர்கள் இருந்தா கூட சிறப்பு படைகள்ங்கிற படை அழிஞ்சிருச்சு. இப்ப இருக்க வீரர்கள் எல்லாமே வெறும் சாதாரண வீரர்கள் தான்.
அவங்கள வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது இப்ப திசைவேலரோட மரணங்கிறது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு. அதனால அவங்க தளபதிகிட்ட அடுத்தடுத்த கருத்தை கேட்பாங்க. தளபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இரவாதன் செத்துட்டான். பரம்பு நாட்டுல இருந்த மிகப்பெரிய குதிரைப்படைகளை நம்ம அழிச்சிட்டோம். பெரிய அளவுல அழிச்சிட்டோம். இனிமேலு அவங்கள்ட்ட பலமான குதிரைப்படை இல்ல. நம்மள்ட்ட இன்னும் நம்ம படையில பலமான வீரர்கள் இருக்கிறாங்க. நிறைய வீரர்கள் இருக்கிறாங்கிறது நமக்கு சாதகம். அதனால நாளைக்கு காலையில நம்ம வழக்கம் போல போர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது கருங்கைவாணன் மட்டும் அமைதியா இருப்பான். எல்லா தளபதியும் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. போர் பண்ணலாம். கருங்கைவாணன் மட்டும் அமைதியா இருக்கிறத பார்த்து குலசேகர பாண்டியன் கேட்பாரு. ஏன் அமைதியா இருக்கு? நீ உன் கருத்து சொல்லும் போது மூங்கில் அழிக்கப்பட்டதோ இல்ல வீரர்கள் செத்து போனதோ எனக்கு கவலை இல்லை. ஆனா அது நமக்கு பெரிய இழப்பே இல்லை. இந்த போர்ல இதுவரைக்கும் நம்ம இத்தனை நாள் பாதுகாத்து வச்சிருந்தது, இத்தனை ஆண்டுகளா பாதுகாத்து வச்சிருந்தது ரசங்கள். இந்த நஞ்சு கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நஞ்சு கொட்டிலுங்கிறது இன்னைக்கு முழுசா அழிஞ்சிருச்சு. நம்மள்ட்ட இருந்த ஈடு இணையற்ற ஆயுதம் நம்ம நம்பிட்டு இருந்தது அந்த விஷம் தான். அந்த விஷ கொட்டிலே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் செங்கன சோழனுக்கும் உதயன் செயலுக்கும் அதோட ஆபத்து புரியும், பயம் புரியும். ஏன்னா நேற்று இரவு நடந்த அந்த பாரியை கொள்றதுக்கான திட்டம் என்ன ஆச்சுன்னே உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இப்ப இப்படி ஒரு இடி. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது சேர நாட்டோட அமைச்சர் பழவங்காரி இப்ப நான் பேசலாமா அப்படின்னு கேட்பான். இதனால எல்லாத்தையும் கருத்து கேட்கும்போது இவன் மட்டும் பேசலாமான்னு கேட்டுட்டு கேட்கறானு என்ன விஷயம்னு குலசேகர பண்ணி கேட்கும்போது, இது நாள் வரைக்கும் நமக்கு பாதுகாப்புங்கிறது என்ன நினைக்கிறீங்க? திசைவேலரும் அவனுடைய போர் விதிகள் தான். அவரே இறந்ததுக்கு அப்புறம் கபிலர் இப்ப போய் பாரிக்கிட்ட சொல்லுவாரு, இனிமேல் பரம்பு நாட்டுக்கு போர் விதிகள் இருக்காது, அவங்களுக்கு போர் விதிகள் கிடையாது. இனிமேல் அவங்க வழக்கமான முறைப்படி தாக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால சமாளிக்க முடியாது. திசைவேலர் சொன்னது நடந்துடும். அவர் இல்லைன்னா என்ன ஆபத்து அப்படிங்கறத அவர் சொன்னார்ல, அது இனிமேல் நடந்துரும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்னு சொல்லுவான், நான் பக்கத்து நாட்டு அமைச்சங்கிற முறையில அவங்கள பல வருஷமா பார்த்திருக்கேங்கிற முறையில சொல்றேன். இனிமேல் நாம இங்க இருக்கிறதே ஆபத்து அப்படிமா வளவங்காரி. ஏன் அப்படி அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் கோபமா கத்துவாங்க. அப்ப மயூர்கார் சொல்லுவாரு, அவர் சொல்றது சரிதான், வளவங்காரி சொல்றது உண்மையாலுமே 100% சரி. இப்படி ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கேன், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருக்க திட்டத்தை சொல்லுவான். அதாவது கிழக்கு பக்கம் ஒரு காட்டாறு இருக்கு. அந்த ஆத்தை கடந்து நாம போனோம்னா செவ்வரி மேடுன்னு ஒரு மேடு பகுதி இருக்கு. அங்க ஒரு புதுசா மூஞ்சல் நகரத்தை உருவாக்குவோம். தளபதிகளுக்கு உடனே உத்தரவு கொடுங்க. இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுவோம். நம்ம அங்க ஏற்கனவே சொன்ன செவரிமேட்ல என்னோட கொஞ்ச தூரத்திலேயே என்னோட பழைய கோட்டை ஒண்ணு இருக்கு. பழைய காலத்துல நான் குடியிருந்த கோட்டைன்னு உங்கள்ட்ட சொன்னோம் பாத்தீங்களா? ஆரம்ப காலத்துல எங்க அப்பா காலத்துல ஒரு கோட்டை, நம்ம அந்த சொன்ன அந்த கோட்டையில இருந்து நாங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு மாற்றி கூட ஒண்ணு சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம எல்லாமே இருக்கிறது புதிய கோட்டையில தான் இருக்கிறோம். ஆனா அந்த பழைய கோட்டைங்கிறது அப்படியே தான் இருக்கு. அங்க போகலாம் அப்படிம்பாரு. நம்ம இந்த கோட்டையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம இந்த முன்னாடி கதையை சொல்லியிருப்போம், யானை வந்த கதையை சொல்லியிருப்போம் உங்கள்ட்ட. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோட்டைக்கு தான் இப்ப போகலான்னு சொல்லுவார், பழைய கோட்டைக்கு. அந்த கோட்டைங்கிறது ரொம்ப சின்னதுதான். ஆனா அந்த கோட்டைக்குள்ள கொண்டு போய் நீலனை அடைச்சி வச்சிடலாம். இங்க இருக்க நீலனை கொண்டு போய் அங்க அடைச்சி வச்சிடலாம். இப்ப இருக்கிற இந்த மூஞ்சல் நகரத்துக்கு உருமன் கொடி தலைமையில ஒரு படையை இங்க நிக்க வைக்கலாம். அவங்க ஒரு தடுப்பரன் மாதிரி நிக்கிட்டோம். இதை தாண்டி ஒரு கால தூரத்துக்கு தள்ளி இன்னொரு படையை நிப்பாட்டலாம். துடுமனோட தலைமையில நிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் தான் காட்டாறு இருக்கு. அந்த காட்டாறு தாண்டி தான் செவரிமேடு இருக்கு. செவரிமேட்டு பகுதியில நானும் கருங்கைவாணனும் மிச்சம் இருக்க படைகளோட நிக்கிறோம். பரம்பு படை இங்க இருந்து ஒருவேளை தாக்க வந்தாங்கன்னு வச்சுக்குவோமே, இது ஏற்கனவே நம்ம திட்டமிட்டு இருக்க மாதிரி முதல் படை தாண்டி வரணும், அப்புறம் 2வது படை தாண்டி வரணும். அப்படியே தாண்டி வந்தா கூட 3வது இருக்க காட்டாரை தாண்டி அவங்களால மேல வர முடியாது. ஒருவேளை அவங்க வரட்டும்னு வச்சுங்களேன், நீலனை தூக்கிறதுக்காக அவங்க தூரம் வருவாங்க, வந்துதான் ஆகணும். அப்படி வர சமயத்துல அவங்களால காட்டாரை கடக்க முடியாது. அவங்களுக்கு காட்டாரை கடக்கவே முடியாத நேரத்துல நாம மேல இருந்து அவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் மயூர்கிளார். இதை எல்லாரும் யோசிக்க தொடங்கிடுவாங்க. மயூர்கிளார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காரமலை உச்சியில ஒரு நெருப்பு சுடர் பயங்கரமா எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பந்தங்களை கையில வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் 2 பேரை கட்டிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டியும் பயங்கரமா ஒரு மின்னல் வெட்டி வீசிச்சு. ஆஹா, மின்னல் வெட்டிச்சு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, அடுத்தடுத்த வேலையை உடனே செய்யுங்க அப்படின்னு சோழ வேலைன்னு சொல்லுவான். நம்ம செய்யற மாதிரி இருந்தா செயல்ல காட்டணும், வேகமா இறங்கலாம் அப்படின்னு சோழ வேலைன்னு சொல்லும் போது சொல்லிட்டு இருக்கும் போதே காரமலையில இருந்து நிறைய நெருப்பு பந்தங்கள் வந்து புள்ளி புள்ளியா தெரியற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கீழே இறங்கி வராங்களா அப்படின்னு உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்த போது கருங்கைவாணன் மட்டும் சொல்லுவான், நீங்க சொல்ற திட்டம் நல்லாதான் இருக்கு. ஏன்னா காட்டாற்று பகுதியில அவங்க கீழே நின்னாங்கன்னா நாம மேல இருப்போம். ஒருவேளை நம்ம மேல நின்று தாக்குதல் பண்ணா பயங்கரமான தாக்குதல் பண்ணலாம். காட்டெருமை தாக்குதல தப்பிச்சு சில யானைகள் இருக்கு நம்மள்கிட்ட. அந்த யானைகள் நம்ம பகுதிக்கு திரும்ப வந்துருச்சு. அது எல்லாத்தையும் வச்சு நீலனை அடைச்சி வச்சிருக்க கோட்டையை சுத்தி பாதுகாப்பு நிப்பாட்டிடலாம். இவ்வளவு யானைகளை மீறி அவங்களால கோட்டைக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னான். பேசிட்டு இருக்கும் போதே 3 வேந்தர்களுக்குள்ளேயும் இப்ப கொஞ்சம் பிரிவு வர மாதிரி ஆயிடும். எப்படின்னா, முதல்ல சோழ வேலை தான் ஆரம்பிப்பான். என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிற படையை கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வீரர்கள் இருக்கிறது சோழ படையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 7 சேனை வரையன்களும் 40 சேனை முதலிகளும் இருக்கிறாங்க.
சொல்ல போனா சுமாரா ஒரு 10,000 வீரர்களுக்கு மேல எங்க படையில இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கெத்தா சொல்லுவாரு. சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி உருமன் கொடி தலைமையில பாண்டிய நாட்டை சேர்ந்த வீரர்களை இப்ப முன்னாடி இருக்க மூஞ்சல் படையில நிப்பாட்டிடுவோம். மூஞ்சல் நகரத்துல இப்ப இருக்கிற மூஞ்சல் நகரத்துல நிப்பாட்டிடுவோம். துடுமன் தலைமையில சேரர்களோட படையை 2வது படையில நிப்பாட்டிடுவோம். 3வது படையில முழு படை நான் நிப்பாட்டி வைக்கிறேன் எங்க சோழ படையில அப்படின்னு சொல்லுவான். அதாவது செவ்வரிமேட்டு பகுதியில நாங்க நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் விற்படை, வால்படை, தேர்ப்படைன்னு பேசிட்டு இருந்தவர் முதல் முறையா 3 வேந்தர்களோட படையை தனித்தனியா பிரிச்சு நிப்பாட்டலாம்னு சொல்லுவாரு. அதுக்கு காரணம் இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய பேரிழப்பு தான். 2வது இனிமேல் இழப்பு வந்துச்சுன்னா கூட அது நம்ம படைக்கு வந்துடக்கூடாது சோழவேலன் உள்நோக்கத்தோட சொல்லியிருப்பாரு. ஆனா இனிமேல் இதை விவாதிக்கிற நிலைமையில குலசேகர பாண்டியன் இல்ல. ஏன்னா மூஞ்சல் நகரம் செறிஞ்சு போச்சு. இது யாருடைய அறியாமைன்னு பேசுறதுக்கு இப்ப நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிர்கிழார் சொன்ன திட்டத்தை ஏத்துக்குவாரு. அதுக்குள்ள மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பக்கத்துல உடனே தங்குற மாதிரி எதுவுமே இல்லை. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றது? மழை வேகமா பெய்யுது. கூடாரங்கள் எதுவுமே இல்லை. குலசேகர பாண்டியன் இருக்க கூடாரத்துக்குள்ள ஒட்டுமொத்த ஆளும் நுழைஞ்சிட்டாங்க. தளபதிகள் அவங்களுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீலனை ஒரு கூட்டு வண்டியில பயங்கரமா ஒரு இரும்பு குண்டல ஏத்திட்டு வால்படை தளபதி மாகனகன் அங்க இருந்து செவ்வரிமேட்டுக்கு கூட்டிட்டு போற வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீலன் போனதுக்கு அப்புறம் நீலனோட கூடாரத்துல மற்ற தளபதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது 2 கூடாரம் தான். ஒண்ணு நீலனோட கூடாரம், இன்னொன்னு குலசேகர பாண்டியனோட கூடாரம். தளபதிகளும் அமைச்சர்களும் நீலனோட கூடாரத்துல இருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே கருங்கவான் கேட்பான், நீலன் இந்த கூடாரத்துல இருந்தாங்கிறத இரவாதன் எப்படி கண்டுபிடிச்சான்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதுக்கு யார்கிட்டயா பதில் இருக்கான்னு கேட்கும் போது மயூர்கிழார் எதையோ பார்த்துட்டு இருப்பாரு. ஓ, ஒருவேளை மழை சத்தம் கேட்குது, அதனால நம்ம பேசுற கேட்க போலாம்னு சொல்லிட்டு கருங்கவான் என்ன பண்ணுவான், மயூர்கிழார் தோல்ல தட்டி கேட்பான். மயூர்கிழார் தூரத்துல கையை காட்டுவார். என்னான்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கருங்கவான் முத்து பார்ப்பான். அங்க பாருங்க, தூரத்துல யாரோ தீப்பந்தங்கள் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு, மலையை விட்டு மேல இருந்து இறங்கி வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவான் மயூர்கிழார். எப்படிங்க இவ்வளவு கொட்டுற மலையில தீப்பந்தங்கள் எரியுது அப்படின்னு கருங்கவன் ஆச்சரியமா கேட்கும்போது, அதான் எனக்கும் புரியல, தெரியல. அவங்க வேக வேகமா வராங்க, எங்க வராங்கன்னு தெரியல, வாங்க மேல பரன் மேல ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த அந்த பரன் மேல வருவாங்க. மற்ற தளபதிகள் அவங்கள பின்தொடர்ந்து போறதா இல்ல கூடாரத்துக்குள்ள இருக்கதா தெரியல. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது துடும்பனும் உருமன் கொடி மட்டும் அவங்க பின்னாடி வருவாங்க. மற்ற அமைச்சர்களும் தளபதிகளும் அந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் பூராமே கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த அந்த பரன்மலை ஏறுவதற்கு 2 பேரும் யோசிப்பாங்க. ஏன்னா காத்து அங்க பயங்கரமா அடிக்குது, மழை வேற பயங்கரமா பெய்யுது. இதுல விழுந்துடாதா இது அப்படின்னு யோசிக்கும் போது, அப்பெல்லாம் விழாதுப்பா, 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர காத்து அடிச்சுச்சு இல்ல, பரம்பரையர்கள் பயன்படுத்தி அம்பப்பட விட்டாங்களா, அப்ப அந்த காத்துக்கே இந்த பரன் சாயல, இதுக்கு மேல சாய போதா அப்படின்னு சொல்லிட்டு மேல போலான்னு சொல்லிட்டு கருங்கவான் முதல்ல ஏறுவான். மத்த 2 தளபதியும் கீழே நிற்பாங்க. மயூர்கிழார் கருங்கவானுக்கு பின்னாடி மேல ஏறுவான். அங்க மழை முழுசா பெஞ்சு இருந்தனால திசைவேலர் ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே மலையில இறங்கிடும். அந்த இடமே அங்க ஒரு ஆள் செத்து போனதுக்கான ரத்தமே இல்லாம காஞ்சி போய் கிடக்கும். மழை பெஞ்ச தண்ணி தான் இருக்கும். அங்க மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய மின்னல் வந்து வேகமா இப்படி வீசிட்டு போகும். அப்பதான் அந்த மின்னல் வெளிச்சத்துல மயூர்கிழார் பார்த்துட்டு சொல்லுவார் கருங்கைவாணன் கிட்ட. என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்க பாருங்க, நாகக்கரட்டு மேல இருந்து குதிரைப்படம் ஒண்ணு வேக வேகமா இறங்குது, அது இங்கதான் வருது அப்படின்னு சொல்லுவாரு. ஆச்சரியமா பார்க்கும்போது, இவ்வளவு பெரிய மலையில, மலை கொட்டுற மலையில எப்படிங்க இவங்க நெருப்பு எடுத்துட்டு வராங்க, பந்தங்கள் எப்படிங்க எரியுது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நள்ளிரவு நேரம், 15வது நாளைக்கு முடிகிற நேரம். மேல மலையில இருந்து இறங்கி வர எதிரிகளை 2 பேரும் உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாகக்கரட்டுல இருந்து வேக வேகமா இறங்கணுங்க. முதல் பாசறையில அப்படியே நின்னாங்க. முதல் பாசறையில தான் இப்ப சோழப்படை இருக்கு. 10,000 வீரர்கள் இருக்கிற ஒரு சோழப்படைய இவங்க தாக்க போறாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கருங்கவன் வாங்க கீழே போகலாம் அப்படிமா. போய் என்ன பண்ணுவாங்க, இருங்க அவங்க யாரை தாக்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா 10,000 பேர் இருக்கிறாங்க, கம்மியான வீரர்கள் எப்படி 10,000 பேர் தாக்க முடியும், அவங்க எப்படி தாக்குறாங்க, அவங்க திட்டம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அவங்க கையில வந்து சூளுந்து கம்பு இருக்கலாம். ஏன்னா சூளுந்து கம்புங்கிறது காட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை பொருள். அதை வெட்டி எரிய வச்சோம் அப்படின்னா அது கொழுந்து விட்டு எரியும். காத்தாலே அணைக்க முடியாது, மழையாலே அணைக்க முடியாது. கீழே அதை போட்டு மண் அள்ளி கொட்டினா மட்டும்தான், மண்ணு மட்டும் தான் அதை அணைக்க முடியும். ஒருவேளை அதை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அப்படின்னு மயூர்கிழார் யோசனை பண்ணுவாரு. சரி வாங்க முரசனாச்சும் கொட்டுவோம், முரசத்தை கேட்டு நம்ம வீரர்கள் முன்னெச்சரிக்கை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த மலையில முரசத்தை கேட்குமாங்க, மழை கனமழை பெய்யுதுங்க, அவங்க படை தூரத்துல இருக்கு, முதல்ல இருக்க படை சோழப்படை தான், இங்க இருந்து அங்க கேட்காது இருக்கும்போது
அமைதி. அவங்க என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. ஒரே அமைதியா இருக்கும் அந்த நேரம். ஒரு 5 வினாடி அமைதி நீடிச்சுக்கிட்டே இருக்கும். கரிங்கேவாணனுக்கு பயம். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு திரும்ப அடுத்த வார்த்தை கேட்பாரு. திரும்ப ஒரு மின்னல் வெட்டிட்டு போகும். அப்ப அந்த வெளிச்சத்துல பார்த்துட்டு சொல்லுவாரு மயூர் கிளார், அவங்க யாரும் அசையற மாதிரியே தெரியல பாத்தீங்களா, அசையாம அப்படியே நிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நல்லா பாருங்க அவங்க அசையல அப்படிம்பாரு. யாருக்கும் புரியாது, கரிங்கேவாணனுக்கும் புரியாது, மயூர் கிளாருக்கு என்ன நினைச்சது. அப்பதான் சொல்லுவான் மயூர் கிளார், அவங்க போயிட்டாங்க. ஈட்டியோட முனையில பந்தங்களை அப்படியே வச்சுட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. வரும்போதே ஈட்டி முனையில தான் பந்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே ஈட்டியை குத்த வச்சுட்டு அவங்க திரும்ப நாகக்கரத்துக்கே மலையில ஏறிட்டு இருக்கிறாங்க. நான் மின்னல் ஒளி வந்து அப்ப தெளிவா பார்த்தேன் அப்படின்னு மயூர்களை சொல்லும் போது, இல்லையேங்க இன்னும் சில பேர் கீழே இறங்கி வராங்களே அப்படின்னு கரிங்கேவான் சொல்லுவான். ஒன்னும் புரியல, நீங்க இறங்கி வராங்கன்னா மேல ஏறி போறாங்க, இதுங்க எந்த பக்கம் இறங்கி வராங்கன்னு கேட்கும்போது, இடது பக்கம் பாருங்க ஒரு கூட்டம் இறங்குது அப்படின்னு இடது பக்கம் கேட்கட்டும் கரிங்கேவான். என்னடா இது, வலது புறத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு, வந்துட்டு திரும்ப வலது புறத்துல ஏறுது, மலை ஏறிட்டு இருக்காங்க. இப்ப இடதுக்கு ஞாபகம் வந்த மாதிரி இருக்கும், அப்படியே உறைஞ்சி போய் நின்றுடுவாரு. கருங்கேவானுக்கு ஒண்ணு ஏன் பேசாம இருக்கு, ஏதாவது சொல்லுங்க அப்படி கேட்கும். ஒருவேளை அவங்க அனலி இருக்கிற குகையில இருந்து நெருப்பு கொண்டு வந்தா என்ன ஆயிருக்கும்னு பயப்படுறேன் அப்படின்னு. அனலிலாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அது ஒரு நெருப்பு பூச்சிங்க. உச்சி மலை குகையில அடர் குகையில பத்திரமா இவ்வளவு காலம் பாதுகாத்து வச்சிட்டு இருந்த பூச்சி அது. நெருப்பை பார்த்தா மட்டும் அது பின்னாடியே வரும். நெருப்புக்கு ஒரு குகைக்குள்ள நெருப்பு வச்சு அந்த நெருப்புக்குள்ளேயே இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. நெருப்பை பார்த்தா அது பின்னாடியே வந்துடும். அது வந்துச்சுன்னா அது கொடுக்குற சத்தம் இருக்குல்ல, ரீங்கார ஓசை, அது பின்னாடியே மத்த அணலி பூச்சிகள் வரும், மத்த நச்சு பூச்சிகள் வரும், நிறைய பூச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். இந்நேரம் நிறைய அணலி பூச்சிகள் வந்திருக்கணுமே, அது அந்த அணலி குகையில இருந்து தீப்பந்தத்தை எடுத்தாங்கன்னா அது அணையாது. அது வந்திருந்தா இந்நேரம் ஒரு பல்லாயிரக்கணக்கான பூச்சி வந்திருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல மனுஷ நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அது கொடுமையான தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடத்திடும். அது எடுக்கிறதுக்குன்னே அரிமான் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதைத்தான் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது கரிங்கேவானுக்கு ஒன்றும் புரியாது. இரவாதன் இந்த அனுமதி கேட்டது இந்த அரிமான் கூட்டத்தை இறக்குறதுக்காக தான். இந்த இறக்கி இந்த போர்ல இறக்கிடணும் அப்படிங்கிறத அனுமதி கேட்டிருப்பான். முன்னாடி நம்ம பேசிட்டு இதை. இப்ப கரிங்கேவானன் அது என்ன ஆகும், அப்படி அந்த பூச்சி என்ன பூச்சி அப்படின்னு விளக்கம் கேட்கும்போது, இப்ப சோழர் பாசறை இருக்குல்லங்க, அந்த பாசறை இருக்குல்ல, அந்த பாசறை சுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த ஈட்டியை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க, 10,000 பேர் இருக்கு அந்த சோழ பாசறையில, 10ல ஒரு வீரன் கூட இனிமேல் தப்பிக்க முடியாது. ஏன்னா அணலி பூச்சி கடிக்க வேணாம், அது மேல பட்டு உரைச்சிட்டு போனாலே போதும், ஒட்டுமொத்த உடலும் தீப்பிடிச்ச மாதிரி எரிய தொடங்கிடும், துடிக்க ஆரம்பிச்சிடும், வழியிலேயே செத்து போயிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெங்கல் நாட்டுல இருந்து 2 பேர் மயூர் கிளாரை பார்க்க வேகமா குதிரையில ஓடி வருவாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் மேல ஏறி வர சொல்லுங்க, ஒருத்தன் மேல ஏறி வருவான். அந்த ஒருத்தன் யாருன்னா 6 ஊர்கள்ல இருந்து ஒற்றர்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ஒற்றன் அவன் வந்திருப்பான். இவ்வளவு மலையில ஏன்டா வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க அணையில இறக்கிட்டாங்க, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்புறம் நினைச்சேன், அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ போச்சு 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 அப்படிமா. இல்ல அது மட்டும் செய்தி இல்ல, அவங்க பாண்டிய நாட்டு படை இருக்குல்ல, அந்த பாசறை சுத்தியும் கணக்கு வழக்கு இல்லாம ஈட்டிகளை நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிமா. ஐயோ அப்படின்னு இவன் அதிர்ச்சி ஆகும் போது, ஏன்னா இந்த திசையில இருந்து பார்த்தா சோழப்படை இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும், சோழர் படை இருக்கிற பாசறை மட்டும் தெரியும். பின்னாடி கீழ்பக்கமா இருக்கிற பாண்டிய வீரர்கள் தங்கி இருக்கிற பாசறையை பாக்குறது கஷ்டம், இவங்களுக்கு அதனால தெரியல. ஐயோ அங்கேயும் ஈட்டி எறிஞ்சிட்டாங்களா, அங்கேயும் தீப்பந்தம் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்பான். இல்ல பந்தங்கள் இல்ல, வெறும் ஈட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு போய் பக்கத்துல போய் பார்க்க வேண்டியதானே அப்படிமா மயிர்ல. பக்கத்துல போய் பார்க்கறது நம்ம வீரர்களுக்கு பயமா இருக்கு, ஆனா அது என்னவா இருக்குன்னு என்னால யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவான். என்னடா சொல்ற சீக்கிரம் அப்படிங்கும் போது, இருள்வேலை மரம் இருக்குல்ல, அந்த இருள்வேலை மரத்துல இருந்து உருவாகி இருக்கிற சிவப்பு நிற பிசினை தான் ஈட்டி முழுக்க தடவி அங்க நிப்பாட்டி இருக்கிறாங்களோன்னு தோணுது அப்படிமா. ஏன்னா அதுதான் மலைக்கு கரையாது, இது கரையவே இல்லை அப்படிமா. மயிருக்குலாம் பேச்சு வராத ஆளா அறிவாரு. சொல்லுங்க அந்த பிசின் இருந்தா என்னதான் ஆபத்து சொல்லுங்க அப்படின்னு கரிங்கேவான் துடிப்பான். இப்ப ஆபத்து இல்ல, ஆனா பொழுது விடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்க, காரமலை சுத்தி இருக்கிற எல்லா பறக்கிற அட்டைகளும் கொம்பு தூக்கி வண்டுகளும் இந்த பிசின் வடக்கு இங்க வந்துடும். வந்துருச்சுன்னா அங்க எதிரில நிக்கிற எந்த மனுஷனும் தப்பவே முடியாது. கொம்பு தூக்கி வண்டுலாம் உடம்புல எங்க பட்டாலும் ஆபத்து தான். அது உடம்பு போற ஏற்கனவே முள்ள மண்டு மாதிரி சின்ன சின்ன கொம்புகள் இருக்கும், 1000 கொம்பு இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும்.
ஒரு கொம்பு மனுஷன் மேல பட்டாலே, உதாரணத்துக்கு விரல் மேல படுதுன்னு வச்சுங்களேன், ஒரு விரலே ஒரு கை அளவுக்கு மாறிடும். 1 மாசம் ஆனாலும் அந்த வீக்கம் குறையாது. அப்ப யோசிச்சு பாருங்க. உடம்ப பூரா கடிச்சா என்ன ஆகும்? உடம்பு பூரா அது கடிச்சா என்ன ஆகும்? யோசிங்க. அப்புட்ன்னு சொல்லும்போதே, கீழ் பரணியில பயங்கரமா சத்தம் கேட்கும். அந்த பரன்ல. என்னன்னு எட்டி பார்ப்பாங்க. மயிர் கிழாரும், கருங்கை வாணனும். கீழ மயிர் கிழாரோட தலைமை ஒற்றன் வந்திருப்பான். அந்த தலைமை ஒற்றன் அந்த மேல பரணியில ஏறும்போதே, பரங்கு நாட்டுல இருந்த 16 குடிகள்ல 12 குடிகள் இறங்கிருச்சு. அப்படின்னு சொன்னா, மயிர் கிழாருக்கு அதிர்ச்சி. ஐயையோ! இவ்வளவு நாள் பாரி அனுமதி தராம இருந்தானே! தலைமுறை தலைமுறையா 3 வேந்தர்களும் 3 வேந்தர்கள் கூடயும் பகையில இருந்த 3 வேந்தர்கள் மேலயும் ரொம்ப பகையில இருந்த 12 கூட்டத்தை இப்ப இறக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மயூர் கிளார் பேசவே மாட்டாரு. அதுவும் இல்லாம வெங்கல் நாட்டை சேர்ந்த சண்டையில பங்கு பெறாத 6 ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பரம்பு தரப்புலயே செய்தி சொல்லி அனுப்பியிருப்பாங்களாம். என்னன்னா, இங்க இருந்து நீங்க எல்லாம் உடனே போயிடுங்க. இங்க இருந்து எல்லா மக்களையும் போக சொல்லிடுங்க. இனிமேல் இந்த மண்ணுல யாருமே உயிரோட இருக்க போறதே இல்ல. நீங்க ஏதாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லி அந்த 6 ஊர்க்காரங்களுக்கும் பரம்பு தரப்புல இருந்து செய்தி வந்ததா அந்த ஒற்றன் வந்து இங்க சொல்லியிருப்பான். கருங்கை வாணனுக்கும் மயூர் கிழாருக்கும் ஒண்ணும் புரியாது. மயூர் கிழார் தலையில கை வச்சு உட்கார்ந்துருவாரு. அவர்ட்ட பேச்சு மூச்சே இல்லாம இருக்கும். அந்த நிமிஷம் தலையில கை வைக்கும் போது அவர் இன்னொரு விஷயத்த பார்ப்பாரு. தூரத்துல, ரொம்ப தூரத்துல குலசேகர பாண்டியனோட கூடாரத்துல வெளிச்சம் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஐயையோ! அங்க வெளிச்சம் இவ்வளவு வெளிச்சம் எரியுது. அனல் பூச்சி அங்க வந்துருமே என்ன பண்றது? அதுவே இது வேற அவங்க வந்து கண்ணாடி குடுவையில ஒரு மாபெரும் விளக்குகளை செஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு அங்கிருந்து எரிஞ்சிட்டு பார்த்த உடனே அவர் பதட்டம் ஆரம்பிச்சார். நம்ம பேரரசருக்கு ஆபத்துரா அப்படின்னு மேல இருந்து கத்த ஆரம்பிப்பாரு. அங்க இருந்து பேசினா பக்கத்துல ஒருத்தருக்கே கேட்காது. அங்க இருந்து பேசினா அதனால வேக வேகமா கீழே ஒடியாருவாரு. அவரு பறனே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல சொல்லி வேக வேகமா இறங்கி வருவாரு. இறங்கி வந்த பறன்ல இருந்து இறங்கி தரையில கூட கால வைக்காம வேகமா குதிரையில ஏறிடுவாரு. குதிரையில ஏறி மூஞ்சல் நகரத்துல இருக்காங்க குலசேகர பாண்டியன் கூடத்துக்கு பிச்சுக்கிட்டு ஓடிட்டு வருவாரு குதிரைய. வரும்போதே கத்திட்டு வருவார். டே விளக்கு அணைகிறா விளக்கு அணைகிறா விளக்கு அணைகிறா. அவர் சொல்றது இவருக்கு ஏதோ புரியுமா இருக்கும். அடுத்து விளக்கு அணைங்கன்னு கேள்வி கேட்கும் அந்த வீரர்களுக்கு. விளக்கோட ஒளிய கொஞ்சம் கொஞ்சம் வேகத்தை குறைப்பாங்க. டேய் முழுசா விளக்கு அணைகிறா சீக்கிரம் கத்திட்டே வருவாரு. அவங்க வீரருக்கு ஒண்ணுமே புரியாது. இவர் குதிரையை விட்டு கீழே இறங்கி பக்கத்துல இருந்த ஈட்டி அந்த வீரன் அந்த வீட்டியை புடுங்கி எல்லா விளக்கையும் இவரே நம்ம கண்ணாடி குடியில் இருக்கலாம் அணைச்சிருவாரு. கொஞ்ச நேரத்துல அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியாம இருந்துச்சு. ஏதோ தப்பா நடக்குது மயூருக்குள்ளாரே அவங்க பார்க்க வருவாங்க வீரர்கள். அப்ப கருங்கவன் அங்க வந்துருவான். கருங்கவன் வந்ததுக்கு அப்புறம் வீரர்கள் அமைதியாயிருவாங்க. அனுமதியே இல்லாம இப்ப வேந்தர்கள் கூடாரத்துக்கு கருங்கை வாணனும் மயிர் கிழாரும் தொப்ப தொப்பையா மணல் நனைஞ்சு உள்ள வந்திருப்பாங்க. பேரரசே கொஞ்சம் உடனடியா அந்த கூடாரத்துக்குள்ள உங்க கூட இருக்கிற விளக்குங்க அணைங்க அப்படிமா. ஏன் கூடாரத்துக்குள்ள விளக்கு அணைக்கன்னு சொல்றேன் அப்படின்னு சோழவரன் கேட்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்றேன். நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நம்ம தாமதிச்சாலும் நம்ம மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். அப்ப நம்ம கத்துறதுக்கு அப்புறம் சரி சரின்னு சொல்லி விளக்கு அணைப்பாங்க. விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தது வேந்தர் குடும்பத்தை சேர்ந்த 5 பேர். 3 வேந்தர்களும் சோழ வேளானும் புதிய விற்பனும். வெளியாள்ல கணக்கு பண்ணா மயூர் கிழாரும் கருங்கைவாணன் மட்டும்தான். விளக்க சுத்தமா அணைச்சதுல பாண்டியனோட சதி இருக்குமோ அப்படின்னு சோழ வேலன் என்ன பண்ணுவாரு, அவரோட தளபதி உசந்தனை கூப்பிடுவாரு. ஏன்னா வெறுகாலன் செத்து போனதுக்கு அப்புறம் உசந்தன் தான் இப்ப தலைமை தளபதியா இருக்கான். அவனை உடனடியா கூப்பிடுவாரு. அவன் உள்ள நுழைஞ்ச உடனே துடுமன் எங்க இருக்கு அப்புறம் உதயஞ்சேர் கத்தாங்க நமக்கு நம்ம சார்ப தளபதி வேணும்னு அவனை உள்ள வந்துட்டு வேகமா ஓடியாருவான். இப்ப யாரு அங்க எங்க இருக்காங்கன்னு அந்த இருட்டுல ஒண்ணுமே தெரியாது. அந்த இருட்டுல வெளிச்சம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் இல்லாம இருக்கும். எல்லாரும் குலசேகர பாண்டியன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் பேசாம இருந்தா ஆபத்து சொல்லி குலசேகர பாண்டியன் வேகமா பேச ஆரம்பிச்சு ஏயா விளக்கு அணைக்க சொன்னீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கும்போது எதிரிகள் அனலி பூச்சிகளை இறக்கிட்டாங்க. மலை குகையில இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்க இறக்கி வச்சுட்டாங்கன்னு மயிர்கிழா சொன்னதுக்கு அப்புறம் குலசேகர பாண்டியன் அதிர்ச்சியார் வந்து உதயஞ்சல் கத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ போச்சா 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 நான் நினைச்சேன் போச்சு அவ்வளவுதான் இனிமேல் நமக்கு வாழ்வே இல்லை அப்படிங்கும் போது அவனுக்கு தான் தெரியும். பக்கத்திலே இருக்கான் எந்த திசையில இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும் எல்லாமே தெரியும். அவன் சொல்லும் போதுதான் எந்த திசையில இறக்கிருக்காங்கன்னு கத்த ஆரம்பிச்சான் உதயஞ்சல். சோழ படை இருக்கிற பாசறை சுத்தி இறக்கிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். அப்பாடா நம்ம படை தப்பிச்சிச்சு அப்படின்னு. ஆனா இவங்க 2 பேரும் பதறத வச்சே சோழனுக்கு அது என்ன ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்துங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா எங்களோட படை பாசறை ஆபத்துல மாட்டிக்கிச்சான்னு சோழனும் அவங்க அப்பா சோழவன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இருட்டுல எங்க நிக்கிறீங்கன்னு தெரியல மயூர் கிழார் உடனே பதில் சொல்லுங்க எங்க படை ஆபத்துல மாட்டிக்கிச்சா அப்படின்னு செங்கன சோழன் கத்த ஆரம்பிப்பான். பதட்டப்படாதீங்க பேரரசே, இன்னைக்கு இரவு மட்டும் இன்னைக்கு ராத்திரி மட்டும் அவன் வெளியே இல்ல வராம இருந்தாலே போதும். காலையில சூரிய வெளிச்சம் வந்துச்சுனாலே அனலை பூச்சியோட வேகம் குறைஞ்சிடும். அது வரைக்கும் வீரர்கள் யாரும் வெளியே வராம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவான் மயூர் கிழார். போச்சுடா முடியவே முடியாது. ஏன்னா பொழுது விடுறதுக்கு முன்னாடி எங்களோட வீரர்கள் வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வர பழக்கம் கிடையாது.
பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் தயார்படுத்த நிலைமையும் ஆயுதங்களை வாங்குறதையும் அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி தடுக்கிறது? அவங்க எப்படியா தடுத்தாகணுமே அப்படி சொல்லும்போது, ஆமாங்க அதை பத்தி யோசிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதை பத்தியும் யோசிக்கணும் பாரு மயிர்கால். அப்படி என்ன பிரச்சனைங்கும் போது, பாண்டிய பாசறைக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு அப்படிமா மயிர்கால். என்னதான்டா சொல்ல வர? என்ன சொல்ற? அப்படின்னு குலசேகர பாண்டியன் ரொம்ப கலகத்தோட கேட்கும் போது, இல்லங்க இருள் வேலை மரத்தோட சிவப்பு நிற பிசின் இருக்கு. அது தடவி ஈட்டில நம்ம வீரர்கள் தங்கி இருக்கிற பாசறையை சுத்தி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. பொழுது விடிஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த பறக்கிற அட்டைகளும் கொம்பு தூக்கி வண்டிகளும் அந்த பிசின் வரைக்கும் வந்துடும். அது வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த விஷப்பூச்சிகளும் வந்துடும். அது கடிக்க ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிமா மயிர்கால். பாண்டிய பேரரசர் குலசேகர பாண்டியனுக்கும் புதிய வேட்பாளர் இப்பதான் அதிர்ச்சி. ஏன்னா அவங்க படையும் ஆபத்துல இருக்கும் போது பயங்கர கோபமும் கூட. எப்படிடா அவங்க நம்ம படையை காப்பாத்துறது சொல்றா, விடியற்காட்டி அவங்க எல்லாத்தையும் பாசறையை விட்டு வெளியேற்றிடணும் அப்படிமா மயிர்கால். ஆனா அதுல ஒரு ஆபத்து இருக்கு. இப்ப சோழர் படை இருக்கிற பாசறை இருக்குல்ல, அது கீழ் பக்கத்துல பாண்டியரோட பாசறை இருக்கு. இவங்க இங்க இருந்து ராத்திரியோட ராத்திரியா ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அது ஓடுற சத்தம், இத்தனை உயிர்கள் ஓடுற சத்தம் அங்க உள்ள பாசறை கேட்கும். இவங்க ஓடுறத பார்த்து ஏதாவது ஒருத்தம் பார்த்தா போதும் அந்த கூடாரத்துல, ஐயோ ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு, எதிரி கூட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்க நம்ம பாண்டிய நாட்டுக்குள்ள ஓடுது, நம்மளும் வேகமா ஓடணும், அவங்களும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வெளியே வந்தாங்கன்னா அனலி பூச்சிகள் அவங்கள தாக்க தொடங்கிரும். அப்படின்னா சோழ பாசறையில யாருமே மிஞ்ச மாட்டாங்க அப்படிமா மகிழ்க்கலாம். இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியாது. வெளியே நின்றுட்டு இருந்தாங்க தளபதிகள், மெய் காப்பாளர்கள். வெளியே நின்றுட்டு இருக்க மெய் காப்பாளர்கள் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு உள்ள நல்லதான் எனக்கு தெரியும். ஆனா உள்ள ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரியும். உள்ள ஆபத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரியும். ஏதோ ஆபத்து மாதிரி இருக்கு, நம்ம வேணா 3 பேரும் ஒரே இடத்துல உள்ள போலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுமதி இல்லாம நம்ம உள்ள போனது இல்ல. ஆனா 3 பேர் ஒரே இடத்துல போனா நம்ம 3 பேர் மேலேயும் தப்பு வராது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, சோழ காப்பாளன் இருக்கல அவன் சரின்றுவான், பாண்டி காப்பாளன் சரின்றுவான். ஆனா சேர காப்பாளன் மட்டும் இருக்கான்ல மெய்க்காவல் வீரன், அவன் எதுவுமே பேசாம இருப்பான். டேய் என்னடா ஏதாவது பேசுற, நீயாச்சும் ஏதாவது சொல்ற அப்படின் போது அவன் தூரத்துல கையை காட்டுவான், கையை தூக்கி, ஒண்ணுமே தெரியல என்னடா சொல்ற அப்படின்னு. நல்லா பாருங்க, இவ்வளவு நேரம் அந்த பரன் பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா இப்ப எதிரிகள் நிறைய பேர் அங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம பேரரசு தங்கியிருக்கு இந்த கூடாரத்தை நோக்கி தாங்க வராங்க. எல்லாருமே நம்மள தாக்க ஓடி வராங்க. அப்படிங்கும் போது கூடாரத்துக்குள்ள இருந்த பேரரசர்களுக்கே ஆபத்துன்னு இப்பதான் அவங்களுக்கு புரிய தொடங்கிச்சு. அங்க இப்ப சத்தம், மனுஷன் ஓடுற சத்தம் மட்டும் இல்ல, மனுஷன் கதற சத்தமும் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா பரம்பு தரப்புல இருந்து இறங்கின அந்த 12 குடிகளும் பாக்குற இடத்துல இருக்க ஆளுங்க எல்லாம் வெட்டி சாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மலையில மிதந்து வர்றதுலாம் மரக்கட்டைகளா இல்ல மனுஷங்களோட உடம்புகளானே தெரியல. அந்த அளவுக்கு ஒரே உடம்புகளா உடல்களா செத்த பணங்களா மிதந்துட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த வீரர்கள் எல்லாம் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது மட்டும் ஒரு சிலர் முழிச்சு பார்த்தாங்க. ஏன்னா அந்த போர்க்களத்துல தூங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட மரணத்துக்கு சமம் தான். மரணத்துக்கு பக்கத்துல படுக்கிற மாதிரிதான். பகல் பூரா போர் செஞ்சுட்டு பாசறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயுதங்களையும் கவசங்களையும் கழட்டி ஓரமா வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அப்பாடா இன்னைக்கு போர் வழியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அரை தூர தூக்கத்திலேயே தூங்குறவங்க தான் போர் வீரர்கள். இப்ப இவ்வளவு பெரிய சத்தத்தை கேட்பதற்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் முழிச்சு பார்ப்பாங்க. பாண்டிய படை வாசல்லையே இருக்கிற வீரர்களை முரச சத்தத்தை கொடுத்து எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சோழ அரசன் ஒத்துக்க மாட்டான். அவங்க படை வெளியே வந்துட்டாங்கன்னா எங்க படை மாட்டிக்குங்க, அகலி பூச்சி கடி செத்து போயிருவாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இருட்டுக்குள்ள. அப்ப அந்த வெளியே பாதுகாப்புக்கு இருந்த வீரர்கள் வேகம் உள்ள வந்துட்டாங்க. ஐயா மன்னிச்சிருங்க, எதிரிகள் நம்மளை தாக்க கூடாரத்துக்குள்ளேயே வந்துட்டு வர போறாங்க, கூடாரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம், இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்தவங்க இப்ப வீரர்களை பாதுகாக்கணும் அடுத்த விஷயம். முதல்ல நாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும், நம்ம உயிருக்கு இனிமேல் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 3 பேர் தப்பிச்சு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. கூட இருந்த புதிய விற்பனும் சோழ வேலனும் தங்க படையில இருந்த முக்கியமான வீரர்களை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரைகளை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருந்தாங்க. அவங்களை சுத்தி கவசப்படை வீரர்களும் தனிப்படை வீரர்களும் மட்டும் பாதுகாப்பு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே பேரரசர்கள் எல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படின்னா, அதாவது உள்ள வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி முரசு கொட்டி சொல்றது வழக்கம். ஆனா இந்த முறை சின்ன சத்தம் கூட இல்லாம ஊஞ்சல் நகரத்தை விட்டு வெளியே போய்கிட்டே இருந்தாங்க. இப்ப நள்ளிரவு தாண்டி 22வது நாளிகை அவங்க வெளியே போயிட்டு இருந்த நேரம். போயிட்டே இருக்கும்போதுதான் கருங்கைவாணன் சொல்லுவான், ஐயோ நாம புறப்படுற அவசரத்துல அமைச்சர்கள் தங்கியிருந்த கூடத்தை மறந்துட்டோமே, அமைச்சர்களுக்கு செய்தி சொல்லலையே. இப்ப ஒட்டுமொத்த 3 தரப்பு அமைச்சர்கள் அங்கதானே இருக்கிறாங்க, நீலன் தங்கியிருந்த கூடாரத்துலதான் இப்ப அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் குலசேகர பாண்டியன் தான் பேச வருவாரு. பேச வர சோழவேலன் முந்திக்குவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, வேகமா உருமன் கொடி அனுப்புங்க, உருமன் கொடி அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படிம்பாரு. ஏன்னா இப்ப இருக்கிறது தனக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தளபதி உசந்தர் மட்டும்தான். அவனை அனுப்ப சொல்லிட்டா என்ன பண்றது, இவர் அனுப்ப சொல்லிட்டு இவர் அவனுக்கு ஆபத்தா போயிடும். அதனால அவர் முந்திக்கிட்டு
பாண்டிய நாட்டு தளபதி உருமன்கொடி பேர் சொல்லுவார். ஏன்னா ஏற்கனவே பாண்டிய நாட்டுல இருக்க தளபதி மாகரகன் அவன் நீலனை கூப்பிட்டு தப்பிச்சு போயிட்டான். நீலனை கூப்பிட்டு போயிட்டான். அவன் ஒரு பாண்டிய தளபதி. இப்ப 2வதா உருமன்கொடி இருக்கிறான். அது போக கரிங்கவான் 3 தளபதி வச்சிருக்கான். நம்மள்ட்ட ஒரு தளபதி உசந்தன் தான் இருக்கான். நம்மள தளபதியை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு அவன் உஷாரா இருப்பான். அதாவது அவங்கவுங்க தளபதியை காப்பாத்திக்கிறத சூசகமா சொல்லுவான். குலசேகர பாண்டியன் இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தி சொல்ல முடியாது. அதனால சரி உருமன்கொடி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. உருமன்கொடி ஒரு 12 வீரர்களை கூட்டிட்டு மூஞ்சல் நகரத்துக்கு போயிட்டு இருப்பான். பழைய மூஞ்சல் நகரத்துக்கு போயிட்டு இருப்பான். உள்ள போனா அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு அவனால பார்க்க முடியாது. அதனால ஒரு வீரனை அமைச்சு உள்ள யாரா இருக்காங்க போய் பாத்துருவாடா அப்படிம்பாரு. உள்ள போனா திரும்பி வரமாட்டான். அப்ப இவனுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு அமைச்சர் கூட உள்ள உயிரோட இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு திரும்பும் போதே அவனோட உருமன்கொடி முன்னாடி ஒரு உருவம் நிக்கும். உருவத்துக்கு முன்னாடியே உருமன்கொடியோட தாவாங்கோட்டையில ஒரு ஈட்டி பாஞ்சு பின்னாடி மண்டை வழியா வெளியே வந்துடும். குத்துனது யாருன்னா முடியன். உருமன்கொடி செத்துப்பு கீழே விழுந்தான். ஏற்கனவே வரும்போது அங்கிருந்து கிளம்பும் போதே பாண்டிய பாத்திரைக்கு உத்தரவு கொடுத்து வந்திருப்பான் குலசேகர பாண்டியன். 3 பேரரசர்கள் வேகமா கிளம்புவாங்க. ஆனா குலசேகர பாண்டியன் அப்படி எப்படியாவது ரகசியமா நம்ம பாசறைக்கு ஒரு முரசத்தை கொடுத்துங்கடா, நம்ம வேலை தப்பிச்சு வெளியே வரட்டும், சோழர்கள் எப்படியோ போனா போயிட்டு போறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் குலசேகர பாண்டியன். அது பிரகாரம் அவங்க வெளியேறிப்பாங்க. அவங்க வெளியேற சத்தத்தை கேட்டு சோழப்பட வீரர்கள் வெளியே வருவாங்க. இருட்டுல மிகப்பெரிய படம் வருது போல இருக்கு. அதனாலதான் ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க ஓடுறாங்க. நம்மளும் ஓடுவோம்னு சொல்லி வெளியே வந்த வீரர்களுக்கு பெரிய படம் எதுவும் கண்ணில் தெரியல. சின்ன சின்ன பூச்சிகளே அவங்க பெருசா நினைக்கல. அப்பதான் மிகப்பெரிய பேரழிவு ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய பேரழிவு ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்துல பாண்டிய படை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே மேற்கு திசையில நாகக்கரடு இருக்கு. அப்பனா நமக்கு இனிமேல் எங்க ஓடணும்? கிழக்கு திசை பார்த்தா ஓடணும். எதிர் திசையில தான் ஓடணும். எதிரி இருக்க பக்கத்துல ஓடக்கூடாது. அவங்க ஏதோ ஆபத்து நம்ம துரத்திட்டு வராங்க. இப்படி ஓட ஆரம்பிச்சாங்க அவங்க பாண்டிய படை வீரர்கள் மேற்கு திசையில. பாண்டிய படை ஓடிட்டு இருக்க திசையிலே நாமளும் இணைஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சோழப்படையில இருக்க வீரர்கள் பூரா இந்த பக்கம் இணையிற நேரம் தான் அனலி பூச்சி தாக்க தொடங்கினுச்சு. எல்லா வீரர்களையும் 2 வீரர்கள் கலக்க ஆரம்பிச்சாங்க. 2 வீரர்களையும் பாரபட்சம் இல்லாம தாக்க தொடங்கிடுச்சு. ஏன்னா அணைகளை பத்திய அறிவு அவங்களுக்கு இல்ல. ஆனா பரம்பீரர்களுக்கு இருந்துச்சு. அதனால மேற்கு திசையில பரம்பீரர்கள் யாரும் போகவே இல்லை. அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு பாரி ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருப்பான். அதாவது பாரி நாளைக்கு இனிமேல் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, எதிரிகளை அழிச்சிட்டு தான் நம்ம இந்த உடல்களை அடக்கம் பண்ணணும்னு சொல்லும் போதே ஒரு பயங்கரமான திட்டம் சொல்லிட்டான். என்னன்னா வெங்கல் நாட்டோட நடுப்பகுதியில நாம போய் தாக்கணும். அதுதான் அங்கதான் சேரப்படை இருக்கு. இருக்க படைகள்லயே ரொம்ப கவரமான படை, இந்த போர்ல ரொம்ப பாதுகாப்பான படையா இருக்கிறது யாருன்னா சேரனோட படை தான். அவன் பாசறை அமைக்கும் போதே நடுப்பகுதியில போய் அமைச்சிட்டான். அவனோட வீரர்களை யாரும் தாக்கி அழிச்சிட கூட நினைச்சான். ஆனா இப்ப நாம அவனோட வீரர்களும் தாக்கி அழிக்கணும். இங்க இருந்து தப்பிச்சு போற சோழப்படையும் பாண்டிய படையும் நம்ம கவனமா அழிக்கணும். இங்க இருந்து சோழப்படையும் பாண்டிய படையும் தப்பிச்சு போகுது. அது போக அவங்க என்ன பண்ணுவாங்க, வேந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, 3 வேந்தர்களும் சிறப்பு படையோட தப்பிச்சு போவாங்க. அவங்களும் நம்ம தனியா அழிக்கணும். கடைசியா நீலனை காப்பாத்திடணும் அப்படிங்கிறதுதான் பல பல வகை திட்டங்கள் சொல்லியிருப்பான். இந்த இந்த ராத்திரி முடியும் போது வேந்தர படையில சுத்தமா பலமே இருக்கக்கூடாது. எல்லாமே அங்க உதிர்ந்து இருக்கணும். இப்ப கூட வேந்தர் படையில நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரே ராத்திரில பெரும்பாலானதை அழிச்சிட்டோம்னா நம்ம மிச்சம் இருக்க வீரர்களை வச்சு அவங்களை முழுசா அழிக்க முடியும். பகல் தொடங்கிடுச்சுன்னா நம்ம அப்பதான் நம்மள்ட்ட இருக்க கம்மியான வீரர்களை வச்சு அவங்களை சமாளிக்க முடியும். ராத்திரிக்குள்ளேயே இனிமேல் நமக்கு போர் விதிகள் கிடையாது. விஜயவேலர் செத்து போன உடனே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு குலத்துக்கும் என்னென்ன சிறப்பு இருக்கோ எல்லா குலத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். இங்க இருந்து சோழ பாசறையிலையும் பாண்டிய பாசறையிலையும் உயிர் பிழைச்சி தப்பிச்சு வெளியே வராங்கல்ல, இந்த அனலி பூச்சியில இருந்து தப்பிச்சு வெளியே வரவங்கள கொள்றதுக்கு விண்டன் தலைமையில மிகப்பெரிய படையை ரெடி பண்ணியிருப்பான். வெங்கல் நாட்டுல நடுப்பகுதியில தயாரா இருக்கணும். அவங்க இவங்க தப்பிச்சு வரவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தான். அவங்க திட்டம் போட்டபடியே இங்க இருந்து உயிர் பிழைச்சி வந்தவங்க பூராம பூச்சிகள் இருந்து தப்பிச்சவங்க போறாம வேக வேகமா விண்டன் தலைமையில இந்த வீரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பயத்துல ஓடி வரவங்க முன்னாடி இருக்கிற படையை இருட்டுல பார்க்க முடியல. இவங்களுக்கு பெரிய வேலை இல்ல, வரவங்கள்ட்ட ஈட்டி முன்னாடி சொல்லி வச்சாலும் அவங்களே ஈட்டில வந்து குத்திக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பலவீனமா ஓடி வந்துருந்தாங்க. பயத்துல ஓடிட்டு வந்துருந்தாங்க. எல்லாமே இந்த இருட்டு நேரத்துல மழை நேரம் வேற பயங்கரமான ஒரு பேரழிவு நடந்துட்டு இருந்துச்சு. வேந்தர் படையே அழிச்சுட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் சேரனோட பாசறை இருக்குல்ல, அந்த பாசறையை தாக்குற உத்தரவு உதிரனுக்கு இருந்துச்சு. அவன் அங்க போயிருப்பான். போயிட்டு 8000 பேர் அந்த சேர பாசறையில இருக்கிறதப்பாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கவங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொம்பு சத்தத்தை கொடுத்து எல்லாத்தையும் எழுப்பி விடுவான் முதல்ல.
எல்லாத்தையும் ஏந்திரிக்கன்னு வேகமா எழுப்பான். போருக்கு வந்துருக்கிறோம் வாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் வேந்தர்ல கூப்பிட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருப்பான் மயிர்கிளார். ஏன்னா அவன் தான் முன்னாடி போவான். இப்ப ஏன்னா அவன் தான் சரியான வழியை காமிக்கணும் இந்த இருட்டு நேரத்துல. 3 வேந்தர்களுக்குள்ளயும் மனத்துக்குள்ள நிறைய குழப்பம். 50 வீரர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா இல்லையா? கருங்கவானுக்கு தான் யோசனையா இருக்கும். உருமன்கொடி போனானே, இன்னும் அவன் வரலையே, போன வேகத்துக்கு நேரம் வந்திருக்கேன்னு அவன் என்னாச்சுன்னு தெரியலையே. மயில்காட்டத்தை கேட்பான். ஏங்க உருமன்கொடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலங்க அப்படின்னு. இன்னும் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவன் நேரம் செத்து போயிருப்பான் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையா பதில் சொல்லுவாரு மயில்கிளார். கருங்கவானுக்கு அமைதி, பேச்சே வராது. ஏங்க உருமன்கொடி சாதாரண வீரன் இல்ல, அவன் மிகப்பெரிய வீரன். அவனெல்லாம் வச்சுக்கிட்டு கொல்ல முடியாது, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லும் போது வீரத்தோட இருந்து என்னங்க பையன், பேரரசருக்கு புத்தி இல்லையே. பேரரசர் புத்தியோட இருந்தா நம்ம மூஞ்சில தாண்டி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் அமைச்சர்களை காப்பாத்துறதுக்கு முயற்சியில் ஈடுபடலாமா? இவ்வளவு நாளைக்கு பிறகும் எதிரிகளோட வேகத்தை புரிஞ்சுக்கலையா? இனிமேலாவது கவனக்குறைவு இல்லாம இருக்கணும். கவனக்குறைவு ஏற்பட்டுருச்சு, தவிர்க்க முடியாதுதான். என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லைன்னு இருந்து போயிடணும். ஏன்னா போர்க்களத்துல இனிமேல் நம்ம செய்யறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு தாக்கி அழிக்கணும், இல்ல தப்பி பிழைக்கணும். இப்ப அவன் தாக்கி அழிக்கிற நிலைமையில இல்ல, தப்பி பிழைக்கிற நிலைமையில இருக்கும், தப்பிச்சு ஓடுற நிலைமையில இருக்கும். தப்பிச்சு ஓடணும். இனிமேல் இப்போ சொல்ற கேட்டுங்க, உருமன்கொடி அங்க செத்து இருந்தா அடுத்த ஒரு பொழுதுக்குள்ளேயே நாமளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு மயிர்கிளார் நம்பிக்கை இல்லாம சொல்லுவான். என்னையா சொல்ற? அப்பெல்லாம் எந்த திசையில இருந்து தாக்குதல் வரும் நீ கணிக்கிற? முதல்ல அதை சொல்லு அப்படின்னு. அது எனக்கு தெரியல. என் கணிப்பு படி இந்நேரம் சோழப்படையும் பாண்டிய படையும் பெருசா அழிஞ்சிருக்கும். ஆனா உதயஞ்சேரல் படை மட்டும் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தன்னுடைய தளபதி தொடுமனை ஏற்கனவே அனுப்பிட்டான் சேரன். ஏற்கனவே அனுப்பி பாசிலக்க வீரர்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வர சொல்லிட்டான் அப்படின்னு மயிர்ல சொல்லுவாரு. சரி, இப்ப எந்த பக்கம் இருந்து தாக்குதல் நடக்கும் நீ நினைக்கிற? அதை முதல்ல சொல்லு, நமக்கு பாதுகாப்பா இருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது அது தெரியலையே. ஆறு எந்த பக்கம் இருப்பானே தெரியலையே. ஏன்னா அவன் 12 குடியை கீழே இறக்கிட்டான். அப்படின்னா அவன் எந்த பக்கம் இருந்து வருவான்னு தெரியாது. ஏன் எந்த திசையில இருந்து வரலாம்? அதுவும் ஏன் நம்ம இருக்க திசையில கூட பாரி வரலாம், நம்ம பின்னாடி கூட வரலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாதுகாப்பை தங்கறதுக்கு வேற வழியே இல்லையா, மறையறதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு கரிங்கவான் கேட்கும்போது அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். இங்க வேற இடமே இல்லை. ஏன்னா இப்ப நான் நேரடியா என்னோட புதிய அரண்மனைக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன், அங்க ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி. ஏன்னா இந்நேரம் பரம்புகள் எல்லாம் என் அரண்மனைக்கு போயிருப்பாங்க, அங்க இறங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே வாய்ப்பு ஏற்கனவே சொன்ன அந்த காட்டாறு இருக்குல்ல, அந்த காட்டாரை தாண்டி போறது மட்டும்தான். தாண்டி போய் என் பழைய அரண்மனைக்கு போயிடணும். அதுதான் நல்லது, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஏன் அங்க பாதுகாப்பு பயங்கரமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது இல்ல, காட்டாறு இருக்குல்ல, அந்த காட்டாறு தான் நமக்கு பாதுகாப்பு. ஏற்கனவே அங்க தண்ணி அதிகமா ஓடும், இப்ப மழை வேறையா, அதனால எந்த இடத்துல மேடு பகுதி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஆத்த கடந்து கூட்டிட்டு போயிருவேன். ஆனா அந்த அந்த பக்கம் போயிட்டு வச்சுங்க, சபரிமேட்டு பக்கம் போயிட்டு வச்சுங்க, நமக்கு பயங்கர பாதுகாப்பு. ஏன்னா எதுங்க இருக்காங்கல்ல, அவங்க மலை மக்கள். அவங்க பயப்படுற ஒரே பொருள் அப்படிங்கிறது தண்ணி மட்டும்தான். அதுலயும் பெரும்பாலான மலை மக்களுக்கு நீச்சல் தெரியாது. அதுலயும் குறிப்பா சமவெளியில போற ஆறு எங்கிட்ட ஓடும், எப்படி ஓடும் அவங்க சுத்தமா தெரியாது, பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்ம சமவெளியில இருக்கிற காட்டாருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த காட்டாரை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க காட்டாருக்குள்ள இறங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் மயிர்கிளார். அந்த பக்கம் உதிரன் கொம்பு சத்தம் கொடுத்து சேர வீரர்களை சேர படையை எழுப்பி விட்டு அதே நேரத்துல துடுமன் அந்த பக்கம் வந்து சேர்ந்துருவான். வந்து பாசறை விட்டு உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்ல முடியாது, எதிரிகள் கொம்பு சத்தத்தை கூப்பிட்டு எழுப்பியிருக்காங்க, போர் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, சண்டை போடணும் அப்படிமா அந்த பாசறை தளபதி. ஐயோ அதுல ஆபத்துல முடிஞ்சிடும், முதல்ல இங்க இருந்து வெளியே போகலாம் அப்படிமா துடுமன். நம்ம வெளியே போறதும் ஆபத்துல முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க கொம்பு சத்தம் கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னா முன்னாடி நம்ம சண்டை போடணும், பின்னாடி ஓடணும் அப்படின்னா பின்னாடி நம்ம தாக்க மாட்டா என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது பேரரசோட உத்தரவு, உடனே வெளியே வரணும் அப்படிமா துடுமன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நாங்க எதிரி படையை முன்னாடி நின்று தாக்கம், நீங்க பின்னாடி நின்று ஒரு படையை கூட்டிட்டு போங்க, நம்ம படையை நீங்க முடிஞ்ச அளவு கூட்டிட்டு போங்க. ஏன்னா நான் மேற்கு பக்கம் நின்று சண்டை போடுறேன், பின்னாடி பக்கம் நீங்க கூட்டிட்டு போங்க. என்னுடைய படை வீரர்களை என்னோட பாசறைகளை நான் விட்டுட்டு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி வர முடியாது. என் வீரர்களுக்கு நான் தான் பாதுகாப்பா இருக்கணும், நான் தான் முன்னாடி நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசறை தளபதி அங்கேயே நிற்பான். அவனை பெருமையா பார்த்தபடி நின்னாலும் வேற வழியே இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டாச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூப்பிட்டு போவான். ஆனா முன்னாடி நின்று சண்டை போடுற சேர வீரர்களால பரம்பு வீரர்களை சமாளிக்கவே முடியாது. இருட்டு நேரம், எல்லா பக்கமும் மழை. ஆனா இந்த இருட்டுலையும் மலையிலையும் பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க பரம்பு வீரர்கள். எதுக்காக எப்படின்னா, வேந்தர் படையில இருக்க வீரர்கள் பயன்படுத்தியது வில்லுங்கிறது பட்டு நூலால செய்யப்பட்ட வில்லு. அதாவது நான் இருக்குல்ல, அந்த நான் நம்ம இழுத்துக்கிற நான் இருக்குல்ல, அந்த நான்ங்கிறது பட்டு நூலால செய்யப்பட்டது. ஆனா பரம்பு வீரர்கள் பயன்படுத்துறதெல்லாம் மான் முடி எரும முடி வச்சு செய்யப்பட்ட திரிக்கப்பட்ட ஒரு நான். அதனால மழை தண்ணீரால அதுக்கு எந்த பாதிப்பும் ஆகல.
அவங்க பாட்டுக்கு அம்பை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கணக்கு வழக்கு இல்லாம விட்டாங்க. இவங்களால அம்பே விட முடியல. பின்னாடி பக்கம் கிழக்கு திசையில தப்பிச்சு போன வீரர்கள் எல்லாம் பயங்கரமா ஓடிட்டு இருந்தாங்க. ஓடிட்டு இருந்தவங்க பூராவே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஓடிட்டு இருந்தாங்க. அப்பாடா தப்பிச்சுட்டோம்டான்னு. ஆனா உதிரன் நம்ம முன்னாடி பக்கம் அழியும் போது பின்னாடி பக்கம் தப்பிச்சு போக முடியும்னு சொல்லி ஏற்கனவே 3 குடிகளை அங்க நிப்பாட்டி வச்சிருப்பான். இங்க இருந்து தப்பிச்சு வரவங்க எல்லாத்தையுமே புளிய மரங்கள்லயும் வாகை மரங்கள் ஏறி உட்கார்ந்து இருந்த அந்த பரம்பு குடி 12 குடியில 3 குடி வீரர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. சேரனை அழிச்சே ஆகணும் அப்படின்னு பல வருஷ பகையில இருந்த பல தலைமுறை பகையில இருந்த 3 குடி இப்ப சேரப்படையை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒட்டுமொத்த வெறியையும் காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாதுகாப்பா தப்பிச்சுட்டு வந்த சேர வீரர்கள் இன்னைக்கு பரம்பு வீரர்களை மாட்டிக்கிட்டு இப்ப செத்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா சோழப்படையும் பாண்டிய படையும் இருக்குல்ல, ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லி உஷாரா பயத்துல ஓடி வருவாங்க. இவங்கதான் முன்னாடி பக்கம் ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசுவாசமா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் இப்படி மாட்டிட்டு செத்து போயிட்டு இருந்தாங்க. துடுமனுக்கு பயம் போச்சுடா. ஐயோ முன்னாடி பக்கம் தான் நம்ம படம் பெரிய அழிவுல இருந்து மாட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடி பக்கம் தப்பிச்சு போயிடலான்னு வந்தோம். இப்ப எதிர்கிட்ட வந்து நம்மளே மாட்டிக்கிட்டோமே, நம்மளே வந்து பயங்கரமா ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போதே ஒரு மின்னல் வெட்டி வீசினுச்சு. அந்த மின்னல் ஒளியில உதிரன் நின்றுட்டு இருந்தான். உதிரனை ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துல பக்கத்துல நின்று பார்த்ததுனால அந்த இருட்டிலேயே அவன் தெளிவா பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த இருட்டு வெளிச்ச மறைய காட்டியுமே உதிரன் ஒரு வாள் எடுத்து நேரா தொடுமனோட நெஞ்சில இறக்கணும். எறும்பு கும்பால செய்யப்பட்ட வாளுங்கிறதுனால அது ரொம்ப இறங்குனுச்சு உள்ள போய் நெஞ்சுக்குள்ள. அடுத்த நிமிஷம் அந்த வாளை வெளியே உடனே எடுத்து துடும்பனோட தலையை வெட்டி தனியா வீசினா உதிரன். சேரப்படை, சோழப்படை, பாண்டிய படை, இப்ப 3 படையும் பெரும்பாலான வீரர்கள் இறந்துட்டாங்க. மூவேந்தர்களும் தப்பிச்சு இந்த காட்டாறு திசையில ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சம் வர ஆரம்பிக்க தொடங்குச்சு. 3 வேந்தர்களும் இப்ப என்ன ஆனாங்க? தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களா? பாரியோட இந்த ஆவேச தாக்குதல் முடிவுக்கு வந்துச்சா? காட்டார தாண்டி போயிட்டாங்களா, தப்பிச்சாங்களா, இல்ல காட்டாருக்கு முன்னாடியே பரம்பு வீரர்களும் பாரியும் 3 வேந்தர்களையும் தாக்குனாங்களா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான எபிசோடு. நாளைக்கு அதை பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல தான் கமெண்ட் பண்ணுங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். பாய்.